ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிஷ் எடிட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பப்ஜி பீட்டா 4.1. அதாவது பார்த்தீங்கன்னா பப்ஜியில் பார்த்தீங்கன்னா 4.1 அப்டேட் வந்திருக்கு. பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஏற்றிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம லேண்டிங் பண்ணோன்னே அந்த சிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பெங்குயின் சிட்டி, ஈவெண்ட்டோட பேர் மாசாக இருக்குது. மேப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது 4.0. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் உள்ள நானும் என் நண்பர் ஜாட் கேமிங்கும் பார்த்தீங்கன்னா இறங்கணும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் வச்சுருக்காரு. அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவர் சேனல் கொடுத்துருங்க. மறக்காமல் அவர் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நானும் அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்டென்ட் போடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்தோடனே இங்கே ஒரு கார் மாதிரி இருந்துச்சு. இந்த காரில் பார்த்தீங்கன்னா உக்காந்து ஒரு ஷூட் கொடுக்குற மாதிரி பட்டன் இருந்துச்சு. பட்டன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பறக்க ஆரம்பித்தேன். ஏரில் பறந்து ரொம்ப தூரம் வந்துடுவேன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டேயே இறங்கிட்டேன். கிட்ட இறங்குந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி இருந்தாங்க. எனிமியை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இறக்கியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனிமி இப்போ நீங்கள் கில் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட லூட் பாக்ஸை வந்து உங்களால் தூக்க முடியும். இப்போ பாருங்க, நான் தூக்கி காட்டுறேன். இந்த மாதிரி தூக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. தூக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃபாக போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு வர எனிமியை பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டை வந்து நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இருந்தது. என்னது இதுன்னு கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட்லேருந்து புதுசாக ஒரு ஜெட் பேக் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னாரு. சரி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று காமிச்சதில்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கையில் வச்சு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷேக் எஃபெக்ட்டு, அந்த பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இங்கே பாருங்கள், நான் ஸ்லைட்லாம் அப்படியே ஆவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் போகலான்னு சொல்லிட்டு ஹைட் போவேன். அவன் பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறி நின்றுப்பான். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஆடுற மாதிரி ஆடிட்டு அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ஜெட் பேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரை பார்த்தீங்கன்னா சுட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கைஸ் இங்கே பாருங்கள், நான் பாருங்கள் சுட்டு காட்டேன். பார்த்தீங்கன்னா வழுக்கிறாரு. சரி இப்போ நம்ம நண்பரே இப்படி பார்த்தீங்கன்னா வழுக்கிறாரு. எனிமிலாம் வந்துட்டா பயங்கரமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஊசி மாதிரி, ஒரு மீன் ஊசி மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா என் நண்பர்கிட்ட தூக்கி போட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிவைவ் வராரு. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த அப்டேட்டு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா 1 HP இருக்கா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கிட்ட போய்க்கிறேன். 15 மீட்டர்லேருந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு எப்படி ஹெல்த்தி ஏறுது மட்டும் பாருங்கள். போட்டோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெல்த் ஏறிடுச்சு. ஸோ இது வந்து சூப்பராகவே இருக்குது இந்த அப்டேட்டு. சரி இதை நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா நாக் ஆகிட்டேன். கிரனைட் போட்டு நாக் ஆகிட்டுக்கப்புறம் அவர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மீட்டர்லேருந்து தூக்கி போட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை எடுத்து நான் செல்ஃப் ரிவைவ் ஆகிறேன் கைஸ். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் செல்ஃப் ரிவைவ் ஆகிறேன். பார்த்தீங்கன்னா அவர் வந்து மறுபடியும் போடுறேன்னாரு. ஒரு 22 மீட்ரு அந்த மாதிரி போயிட்டு எனக்கு போட்டார். அப்படியே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஹெல்த்து டக்குன்னு ஏறணும். ஒரு 33 மீட்டரில் ஒன்று போட்டார். பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஏறிடுச்சு. இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு இடம் வந்திருக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் தயவு செஞ்சு மணி கேட்டிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஹரிஷ் வந்து கம்பேக் கொடுத்துட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடுவேன், கவலைப்படாமல் பாருங்கள். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது, இந்த பீட்டா வெர்ஷன் வந்து விளையாடி இருக்கும். இது அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ பை கைஸ்.